ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லவ் மீ லைக் ஐ டு ட்ராமாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இதுவரை 8 எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். தமிழச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் லியோவோட காரில் தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் லியோ ரொம்ப ஸ்லோவாக கார் ஓட்டிட்டு வராங்க. ஹீரோயினி இப்படி கார் ஓட்டினா நம்ம எப்போ ஸ்பாட்டுக்கு போய் சேர்றது அப்படின்னு, இருங்க நானே ஓட்டுறேன்னு ஹீரோயினி ஓட்டுறாங்க. பார்த்தா செம்ம ஃபாஸ்ட் ஹீரோயினி. உடனே லியோ நம்ம ஹீரோ லீயும் பயங்கரமாக பிடிச்சிட்டு வராங்க. காரை பிடிச்சிட்டு பயந்துக்கிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வராங்க. இப்போ இந்த பக்கம் என்னடானா, நம்ம ஜாஜா வந்து எப்படி இந்த ப்ரெஸ்ஸெல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க இந்த மீட்டிங்குன்னு திணறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜாஜாவோட ஃப்ரெண்டு வெண்ணு வந்து, நீ ரொம்ப நர்வஸாக இருக்கியா? இல்லை, நான் காலேஜ்லலாம் அமெரிக்காவில் நான் வெளிநாட்டில் படிக்கும் போது இப்படிலாம் இல்லை, இப்போ இந்த சூழ்நிலை தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாஜா சொல்லவும், நீ எதுக்கு கவலைப்படாத, நீ அண்ணா வர கொஞ்சம் இந்த மாதிரி சமாளிச்சுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்ன உடனே ஜாஜாவும் இப்போ மேடையில் ஏறி, இந்த மாதிரி எங்களோட கம்பெனியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க குயின் பெட்டு சீரீஸ் ஓப்பனிங் டேக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது இந்த அங்கிள்னு ஒருத்தவர் இருப்பார் இல்லையா, ஜாஜாவோட அப்பா, அவர் வந்து கண்ணை சேர்க்கிறாரு. அப்போ ப்ரெஸ்ஸில் இருக்க ஒருத்தவர் எந்திரிச்சு எடக்க மடக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காப்பிரைட் உங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா, லியோ போனது இன்னும் வரவே இல்லை, என்னதான் ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, உடனே ஜாஜா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு இருக்கா இல்லையா, வெண்ணை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா வெண்ணும் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. அதனால அவங்கள கூப்பிட்ட உடனே அவங்க வந்து ஒரு பெரிய டிராயிங் காட்டி இந்த டிராயிங்கை பற்றி டெஃபினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திரும்பவும் இந்த அங்கிள் கண்ணை காட்டவும், திரும்ப இப்போ ப்ரெஸ்ஸில் ஒருத்தவர் அந்த எந்திரிச்சவரே மறுபடியும் எந்திரிச்சு, நாங்கள் இந்த டிராயிங்கை பார்க்கறதுக்காக வரல, மிஸ்டர் லியோவோட ஓப்பனிங் பெட் சீரீஸ் தான் பார்க்க வந்தோம். அவர் முதல்ல காப்பிரைட் வாங்கினாரா வாங்கலையா, முதல்ல ஏன் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு அரட்டுற தோணியில் பேசுகிறாரு இந்த ப்ரெஸ்ஸு. பேசினோடனே நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஓ, நீங்கள் எனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாசா என்ட்ரி கொடுக்குறாரு ஹீரோ. உடனே ஹீரோயினையும் அவங்களோட தான் சேர்ந்து வராங்க. உடனே ஹீரோ வந்து, இந்த மாதிரி நான் வந்து காப்பிரைட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் பேப்பரை காட்டவும், அதுக்கும் அந்த ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்டுட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது உண்மைதான்னு நாங்கள் எப்படி நினைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ டக்குன்னு, அப்போ இது பொய்ன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும் ஆஃப் ஆயிடுறாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே இது மாதிரி தப்பாக கேள்வி கேட்டனால உங்கள் ரெப்புடேஷன் போயிடுச்சு, உங்களோட பத்திரிக்கை வந்து தாழ்வான நிலைக்கு போயிடுச்சு, அது மறுபடியும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு ஹீரோ மிரட்டி விட்டுறாரு. உடனே இந்த ப்ரெஸ்ஸும் ஆஃப் ஆகி உட்காந்துடுறான். இதெல்லாம் வந்து இந்த அங்கிள் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு போல. அந்த அங்கிள் வந்து ஓரத்தில் நின்று சிரிச்சுட்டே இருக்காரு. ஆனால் ஏன் அவர் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியவே இல்லை. இப்போ வந்து அந்த ப்ரெஸ்ஸில் இருக்க வேறவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கீங்க, அதுக்கு காரணம் உங்களோட உழைப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிர்ஷ்டம் லக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு ஹீரோ வந்து, இல்லை கண்டிப்பாக என்னோட உழைப்பு தான் காரணம், நம்ம அதிர்ஷ்டத்தையும் உழைப்பால் மாற்ற முடியும், நம்மளோட விதியையும் நம்ம உழைப்பால் மாற்ற முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அந்த டாய்ஸ்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும். நாங்கள் இப்போ காப்பிரைட் வாங்கினனால இந்த காப்பிரைட்டை கொடுத்த சியாபங்கு சார்பாக எங்களோட வருமானத்தில் ஒரு பகுதியை ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஹீரோ அறிவிக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கவங்களாம் கிளாப் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து, இந்த மாதிரி நீ ரொம்ப நல்லா சமாளிச்ச ஜாஜா அப்படின்னு பேசும்போது, உடனே ஜாஜாவோட அப்பா அந்த அங்கிள் என்ன சொல்கிறான் தெரியுமா, இல்லை நீ தான் காரணம் எல்லாத்துக்கும், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, நீ வந்து அண்ணன்ட்ட இருந்து பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டுறாரு. உடனே ஜாஜாவுக்கு முகமே சுருங்கி போயிடுது. என்ன நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு லியோ வர நான் சமாளிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க.
உடனே தனியாக போய் உட்காந்து ஊஞ்சலில் உட்காந்துட்டு உண்மையிலே அப்பா சொல்கிற மாதிரி நமக்கு டேலண்ட்டே இல்லையா, நம்ம ஒரு முட்டாள் தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யார் வர்றா அப்படின்னா நம்ம ஜாஜாவோட ஃப்ரெண்டு வெண்ணு வராங்க. வெண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, ஹீரோ பின்னாடியே ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருப்பாள், அவள் தான் வெண்ணு. வெண்ணு வந்து ஆனால் ஹீரோவை தான் லவ் பண்ணுறா. ஆனால் இந்த ஜாஜா வந்து வெண்ணு மேலே ஒரு க்ரஷ் மாதிரி இருக்கான். இப்போ வெண் வந்து ஜாஜாட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எந்த இதுவும் இல்லை, நீ ரொம்ப டேலண்டான பையன்தான் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜாஜா வந்து இல்லை, நான் வந்து என் அண்ணனை போல் வரணும், நீ எதுக்கு உன் அண்ணனை முதல்ல வரணும்னு நினைக்கிற, உனக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குது, நீ உன் அண்ணனை விட பெஸ்ட்டு, நீ இன்னும் சொல்ல போனால் ஹேண்ட்ஸமான பாயில் 10 பேர் லிஸ்ட் எடுத்தா அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல நீ தான் வருவ, நீ ஹேண்ட்ஸம், உனக்கு அழகு அறிவு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து ஜாஜாவை புகழ்றத பார்த்து ஜாஜாவுக்கு ரொம்ப ஷை ஆயிடுது. நீ ஒரு ஆள் தான் என்னை நல்லா புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாஜா வெண்ணோட ரூமுக்கு போகிறான். போனால் அந்த ரூமில் வெண்ணு அழகாக பெயிண்ட் பண்ணுவாளோ, பெயிண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் டிராயிங் அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஜாஜா. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெறும் கிஃப்ட் பாக்ஸாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அதில் நிறைய வாசகங்கள் எழுதியிருக்கு. ஜாஜாவுக்கு வெண் வந்து கிஃப்ட்டு, அவன் ஜாஜா வந்து வெளிநாட்டில் தானே படித்தான், அதனால் ஜாஜாவுக்காக கிஃப்ட்டு வருஷம் வருஷம் பர்த்டேக்கு வெண் வாங்கி வச்சுருந்துருக்கா. அதை பூரா ஜாஜா பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக நினைக்கிறியான். அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளையில அவனுக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் டாயும் வாங்கி வச்சுருந்துருக்கா. அவனுக்கு பிடிச்ச வாசகங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஜாஜா வந்து வெண்ணு வந்து நமக்காக இவ்வளோ பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ மேலே எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, என் இதயத்தில் வெண்ணுக்கு ஒரு தனி இடமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாஜா நினச்சிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணால் திரும்ப ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ வந்து அங்கிள் இந்த மாதிரி உங்கள் மகன் இப்படி பேசாதீங்க, அவர் இல்லைன்னா என்னோட கம்பெனியோட ரெப்புடேஷனே குறைஞ்சிருக்கும், நான் வர எவ்வளோ கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி சமாளிச்சாரு தெரியுமா, அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீ பேசாமல் இரு, அதை விட உனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு அங்கிள் சொல்லவும், நீங்கள் என்னை பற்றியே யோசிக்காதீங்க, ஜாஜாவை தான் உங்களோட மகன், அவனுக்கு ஒரு பொண்ணு அவன் சின்ன பையன், முதல்ல உனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்றவும், இல்லை அங்கிள் நீங்கள் எனக்கு பொண்ணு பார்க்க வேணாம், ஆல்ரெடி நான் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன், நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு போயிடுறாரு. ஆனால் இவனுக்கு வந்து அங்கிளுக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு. இந்த அங்கிள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லுவாங்க, இனிமே தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஹீரோ வந்து காரில் அசிஸ்டண்ட் கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோ உட்காந்து அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டே வராங்க. இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஒன்று யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறான். அது வேற யாரும் இல்லை, நான் வந்து டியானை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அசிஸ்டண்ட் பட்டக்குன்னு அதிர்ச்சி ஆயிடுறேன். அதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், டியான் வந்து சாதாரணமான பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா, நான் வந்து பிஸ்னஸ்னு இருக்கனால எனக்கு அன்பு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, அதனால டியானும் நானும் சேர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசிஸ்டண்ட்டை கேட்கும். சரி நான் உங்களுக்கு ஒரு பிளான் கொடுக்குறேன் அப்படின்னு. முதல்ல ஒரு பொண்ணோட மனசில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவளை எவ்வளோ விரும்புகிறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும், அதுக்காக சில விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டு மொக்கையாக ஒன்று சொல்லியிருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோயினி அப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறா. வந்து பார்த்தா நிறைய சாப்பாடு, ஸ்வீட்டு, ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி சீட்டுக்கு பக்கத்து சீட்லேயே நம்ம ஹீரோவோட பெரிய கட் அவுட்டுங்க, அந்த கட் அவுட்டை போட்டு ஓட்டு வச்சுருக்கியான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி டேபிளில் ஹீரோவோட ஃபோட்டோ பதிச்ச காலண்டர் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கான். ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. யார் கொடுத்த ஐடியா? இந்த அசிஸ்டண்ட் கொடுத்த ஐடியா. இதை பார்த்த உடனே அங்கே சுற்றி உள்ளவங்க பூரா ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் ஏதோ இருக்குன்னு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ இது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்களே லேடி,
அவங்க வந்து இங்க என்ன கதை பேசுறதுக்கு வந்தீங்களா, வேலை பார்க்க வந்தீங்களா, இதெல்லாம் என்னது, ஒழுங்கா அப்போ ஒர்க் பண்றீங்களா, இல்லாட்டினா நைட் டியூட்டி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதை நம்ம இப்பயே தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணா அங்க ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, ஆஹா நம்ம இவ்வளவு கொடுத்துருக்கோம், அதனால ஹீரோயினி வந்து நம்ம மேல இம்ப்ரெஸ் ஆகி ஃபோன் பண்றா, நம்ம இதை விட்டுறக்கூடாது. அங்க ஃபோன் அட்டன் பண்ணி பேசினா, நீங்க ஏன் சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, எல்லாரும் என்னை தப்பா பேசுறாங்க, எனக்கு பிரைவசி கொடுங்கன்னு அன்னைக்கு தானே நான் உங்கள்கிட்ட படிச்சு சொன்னேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரிலாம் டீசெண்டா அன்டீசெண்டா நடந்துட்டீங்கன்னா நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும், எப்படி ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு காய்ச்சி போச்சுன்னு ஹீரோயினி கத்தி விட்டுறா. உடனே ஹீரோக்கு அப்படியே சுருக்கி போச்சு மூஞ்சியே. இப்ப அசிஸ்டன்ட்ட மறுபடியும், ஏன்டா என்னடா நீ ஐடியா கொடுத்த, மண்டப்பையில இன்னொரு ஐடியா கொடுறா அப்படின்னு. உடனே அசிஸ்டன்ட், இருங்க சார் இருங்க, இப்ப நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னாச்சு நம்ம ஹீரோக்கு, நமக்கு லியோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டு இன்னொரு ஐடியா கொடுக்குறான். அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு டச் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள உள்ள ஃபீலிங் வெளிப்படும். அந்த ஃபீலிங் வழியா நீங்க வந்து மனசுல லவ் பண்றத சொல்லிடலாம் அப்படின்னு விபரீதமான ஒரு ஐடியா இந்த அசிஸ்டன்ட் கொடுக்குறான். கொடுத்த உடனேயும் சரின்னு இப்போ ஹீரோயினிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ ஆஃபீஸ்லேயே இல்லை அப்படின்னு. எங்கே போயிருக்க அப்படின்னா, இந்த மாதிரி பெட் சீரிஸ் இந்த டாயை பற்றி குழந்தைகளுக்கு வெளியே மக்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்காக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு. போனால் அங்கே நம்ம ஹீரோயினி ஒரு பெரிய பொம்மைங்க, அந்த பொம்மையை உடம்புல போட்டுக்கிட்டு குழந்தைகள்கிட்டலாம் இந்த மாதிரி இந்த பொம்மையை பற்றி விளக்கிக்கிட்டு இருக்கேன். அங்கே என்னன்னா குழந்தைங்க அந்த பொம்மையோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது, ஹீரோயினியை பிடிச்சி தள்ளி விடுறதுன்னு இருக்குதுங்க. இப்போ ஹீரோ வந்து எங்கே நம்ம ஆளை காணாமே அப்படின்னு தேடிட்டு வரான். இப்போ ஹீரோயினியை பார்த்துட்டு, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும். ஹீரோயினுக்கு பட்டுக்கும் வந்துடுது. என்னலையோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நானே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெந்துட்டு கிடைக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஃபிட்டாகவே இல்லை, அவ்வளோ பெருசாக இருக்கு, அப்போ நான் அவ்வளோ குண்டா இருக்கேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஐயோ நம்ம ஒன்று சொன்னால் ஏதோ ஒன்று ஆகுதே அப்படின்னு ஹீரோ வேமா, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. சரி நான் இப்போ சாப்பிட போகிறேன், வரீங்களா சேர்ந்து சாப்பிடுவோம்னு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா அப்போ வந்து ஹீரோயினி கையை டேபிளில் வச்சுட்டு அவள் வாட்டுக்கு உட்காந்து வலது கையில் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து இடது கையை டேபிளில் தானே இருக்கும், எப்படியாவது ஹீரோயினி கையை பிடிச்சிடணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான் இல்லையா, கையை அவன் தொட்டோம் அப்படின்னா அவன் உணர்வு வரும், அதை வச்சு நம்ம லவ் சொல்லிடலாம்னு. அதனால ஹீரோவும் அதை உண்மை நினச்சிக்கிட்டு ஹீரோயினியோட கையை பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது கையை எடுத்துறா. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கும்போது கையவே ஹீரோ குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். உன்னை ஹீரோயினி பார்த்துட்டு, எதுக்கு நீங்கள் ரொம்ப நேரமாக என் கையவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனேயும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து சும்மா சாதாரணமாக தான் பார்த்துட்டு இருந்தேன், இல்லை நீங்கள் ரொம்ப நேரமாக என் கையை தான் பார்த்துட்டு இருந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னும் ஏதோ சமாளிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினியும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து. ஹீரோயினி சொல்லிட்டே வரா, இந்த மாதிரி வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு லீ வந்து ரொம்ப நல்லவர், அவர் டாக்டராக இருந்தாலும் எவ்வளோ நல்லவராக இருக்கார் தெரியுமா, நாங்கள் காரை கேட்ட உடனே காரை அனுப்பி விட்டாரு, உடனே எங்களோட கார்லயே எங்களையே கூட்டு வந்தாரு, அவர் எவ்வளோ நல்லவர், இந்த மாதிரி மனசெல்லாம் பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே உடனே ஃப்ரெண்டு வேறு என்ன சொல்றா தெரியுமா, நானும் ஒரு பர்சனை பார்த்தேன், அவன் பயங்கரமான மோசமானவன், என்னைய கார்ல இடிச்சு விட்டு காரை கிராச் பண்ணி விட்டுட்டு அவன் வாட்டுக்கு காரை கொடுத்துட்டு பணத்து முறை காட்டிட்டு போறேன், நான் பணம் அனுப்பிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு லீ வந்துடுறான். வந்து, நீங்க எப்படி இங்க இருக்கீங்க, நீங்க தானே என் காரை கிராஷ் பண்ணது அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கத்துறா. நான் தான் அதுக்கு உங்கள்கிட்ட கார்டு கொடுத்துட்டேன், பணமும் திரும்ப தாரேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் இன்னும் நீங்க கோவப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. முதல்ல இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டெல்லாம் பேசாத, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி டியானை கூட்டிட்டு வேகமா போறா. இப்போ இவங்க ஏன் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம தான் பணம் கொடுத்துட்டோமே செஞ்ச தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீ யோசிக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். ஓகே, பாய்.